சமுதாய நலனுக்கான வீர காவிய உரையாற்றிய அருண்மொழி ஐயா அவர்களுக்கு நன்றி. ஏட்டுக்கல்வியோடு மானிட மனங்களையும் கற்றறிந்த கல்வி ஆசான், கருணைமிகு செயல் வீரர். மதிப்பிற்குரிய ஐயா வெள்ளைத்திரை பாண்டியன், மதிப்பிற்குரிய ஐயா வியாச கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் தாளாளர் வெள்ளைத்திரை பாண்டியன் ஐயாவும் காளித்துறை ஐயாவும் ஒரு முக்கியமான நிகழ்விற்காக செல்ல வேண்டி இருப்பதால் அவர்களுக்கு பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை சார்பாக இந்த பொன்னாடையும் நினைவு பரிசினையும் வழங்கிட பேரன்பிற்கும் பெரும் போற்றுதலுக்கும் உரிய எங்களது சிவகாசி மண்ணின் மூத்தவரும் முன்னோடியுமான மரியாதைக்குரிய முத்துமாரி குழுமம் கணேசன் ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா அவர்களுக்கு பசும்பொன் சித்தர் அறக்கட்டளையில் பயணிக்கும் குடும்ப உறவுகள் ஒருங்கிணைந்து தங்களது தொழிலை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக அவர்களின் தொழில் நிறுவனம் சார்பாக வழங்கிய இந்த பரிசு பையினை வழங்குகிறோம். இந்த பரிசு பையினை வழங்குபவர் நமது பசும்பொன் சித்தர் அறக்கட்டளையின் தலைவர் முத்துக்குமார் அவர்கள். அடுத்ததாக மதிப்பிற்குரிய ஐயா காளித்துறை அவர்களுக்கு பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை சார்பாக பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்கி நமது அறக்கட்டளையின் பரிசு பையினையும் வழங்கிட பேரன்பும் பெருமதிப்பிற்கும் உரிய எங்களது தந்தை கற்பக காலண்டர் உரிமையாளர் திரு சேகா ஜெயசங்கர் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி சிறப்பு விருந்தினராக வருகை தந்த நமது உறவினர்களை கௌரவப்படுத்துவோம். நன்றி நன்றி. விருது வழங்கி சிறப்பித்த பெரியவர்களுக்கு நன்றி. ஏட்டுக்கல்வியோடு மானிட மனங்களையும் கற்றறிந்த கல்வி ஆசான், கருணைமிகு செயல் வீரர். மொழியையும் இனத்தையும் பாடாத மனிதன், வேரில்லா மரம் கூடில்லா பறவை போன்றவன் என்னும் பேருண்மை உணர்ந்த மொழியினில் முன்னவர். இனம் என்றால் இணையில்லா பற்றாளர், மயிலாஞ்சி என்னும் திரைக்காவியத்தின் தயாரிப்பாளர். இனத்தையும் மொழியையும் தன் இரு கண்களாக கருதி வாழும் கொள்கை சான்றோன், சேத்தூர் மனநல மருத்துவர், போற்றுதலுக்குரிய மருத்துவர் பா அர்ஜுனன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றிட அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மண்ணையும் இந்த மண்ணுக்கு என்னை தந்துவிட்டு இன்று விண்ணுக்கு சென்று விட்ட என் அன்னையையும் என் நாய்க்கில் தமிழை பேச வைத்த என் தமிழ் தாயை முதல் கண் வணங்கி மகிழ்கிறேன். மன்னிக்க வேண்டும், நிறையா உங்களோடு கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் தான் நான் வந்தேன். நேரம் கருதி காலம் கருதி 2 செய்தியை மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன்.
ஒன்று வாழ்த்து. நன்றி. எல்லாரும் கடைசியில் நன்றி சொல்லுவாங்க. நான் எனக்கு எப்பயுமே முதல்ல சொல்லித்தான் பழக்கம். பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில் என்னை அழைத்து பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்ல நினைக்கிறேன். எத்தனையோ மேடை பார்த்திருக்கிறேன் நான். பள்ளி மேடை, கல்லூரி மேடை, குடும்ப விழாக்கள், சில நேரங்களில் ஆன்மீக விழாக்கள், தெருமுனை, எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்கிறேன். நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் முதன்முறையாக ஒரு அறக்கட்டளை சார்ந்த, அதுவும் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவருடைய நினைவாக இருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளையிலே நல்ல உதவிகளோடு நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு சார்ந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்தது முதல் முறை என்பதை என்னுடைய மனச்சாட்சியோடு நான் நன்றியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்காக நான் மனம் சார்ந்த பாராட்டையும் நன்றியும் சொல்கிறேன். நான் நேரத்தை மிகவும் கடைப்பிடிப்பவன். நான் சொன்ன மாதிரி 5 மணிக்கு நான் சொன்னேன்னா 5 மணிக்கு நான் சரியாக இருந்தேன். ஒரு நிகழ்ச்சி என்பது மிக சரியாக சொன்ன நேரத்தில் துவக்கப்பட வேண்டும் என்று நான் அதிகமாக நம்புபவன், செயல்படுத்துபவன். எங்களை மாதிரி டாக்டரோ அல்லது முக்கியமான சில நபர்கள் இன்னும் சொல்ல போனால் எங்களை மாதிரி சுகர் பேஷண்ட்ஸு, ஹானஸ்டாக சொல்கிறேன், நான் உண்மை பேசுவதில் எங்கேயுமே நான் குறிப்பாக மேடைகளிலே உண்மை பேசி பழக்கப்பட்டவன். நான் கொஞ்சம் எங்களையும் கன்சிடர் பண்ணுங்கள் என்பதை தாழ்மையோடு வேண்டுகோளாக வைக்கிறேன். நான் 3-4 மணி நேரம் எந்த மேடையிலும் எங்களால் இருக்க முடியாது. அதுவும் குறிப்பாக என்னுடைய வீட்டில் ஏசி கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது. ஏசியில் என்னால் 2 மணி நேரம் உட்கார முடியல. அதுக்காக தான் நான் முக்கியமான சொல்ல நினைக்கிறேன். தயவுசெய்து இனி வரும் நிகழ்ச்சிகளிலே எங்களை மாதிரியான நபர்களுக்கு ஒரு சிறிய முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு உறவுகள் அத்தனை பேருக்குமே தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். எல்லாரும் பேசினாங்க, பேசினதில் பேசாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். புதிய விளக்கமாக உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் ஆண்ட பரம்பரை, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற ஒரு விஷயம். எஸ், நம்ம எதில் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறதுக்கான கருத்தை மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த மேடையில் சொல்லுவாங்க, என்னுடைய நண்பர்கள்லாம் சில பேர் சொல்லுவாங்க, மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுகிறீர்களே, இப்போ எதை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள்? கல்வியில் நீங்கள் ஆண்டிருக்கிறீர்களா? நீங்கள் தமிழகத்தில் எத்தனை நிறுவனங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று என்னை கேட்டாங்க. தொழில் அதிபர்களாக எத்தனை நீங்கள் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்திருக்கிறீர்கள்? எதை ஆண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் தொழிலை ஆண்டிருக்கிறீர்களா கேட்டார்கள். வியாபாரம், இன்னைக்கு வியாபாரத்தில் உச்சமாக மாற்று சமூகம், எத்தனையோ சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு தமிழகம் முழுக்குமே தலை சிறந்து உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். உங்கள் சமுதாயம் மேலே வந்திருக்கிறதா? நீங்கள் ஆண்டிருக்கிறீர்களா? இல்லை. ஒவ்வொன்றாக நீங்கள் ஆண்ட சமுதாயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, எதை நீங்கள் ஆண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். உண்மை, நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்வதற்கு நான் பெருமிதமாக பார்க்கிறோம். எதை ஆண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் சொன்ன விஷயத்தை நாங்கள் ஆளவில்லை, உண்மைதான், ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் இதையெல்லாம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள்லாம் உட்கார்ந்து நான், என் மனைவி, என் குடும்பம், என் தலைமுறை என்று நினைத்து என் வியாபாரம், என் கல்வி, என் அறிவு, என் உழைப்பு என்று மட்டுமே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த காலத்திலே உங்களை அத்துணை பேருமே பாதுகாக்கிறதுக்காக அந்த ஒரு தேவர் மகன்ல ஒரு போட்டாங்க பார்த்தீங்களா ஒரு சீனை, உண்மையிலே சொல்கிறேன், உங்களை சுதந்திரமாக தலைமுறையோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு வரி இன்னைக்கும் எனக்கு மறக்க முடியாத ஒரு வார்த்தை. எனக்கு சுதந்திரத்திற்காக நேதாச்சி கூப்பிட்ட உடனே அந்த வீச்சருவால வேலுக்கம்மி தூக்கிட்டு போன பையன் முக்காவாசி பையக நம்ம பையகன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? ஏண்டா நீங்கெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு உயர்ந்து வாழ்வார் என்று சொன்னால் எங்களை உயிரை கொடுக்கிறோம் என்று சொன்ன ஆண்ட பரம்பரையடா, உங்கள் மக்கள் மனதிலையும் ஆண்ட பரம்பரை என்பதற்காகத்தான் சொல்கிறேன். நாங்களெல்லாம் இந்த செல்வத்தை ஆளவில்லை, தொழிலை ஆளவில்லை, கல்வி ஆளவில்லை, ஆனால் மக்களின் மனங்களை ஆள்கிறோம். நாங்கள் ஆண்ட பரம்பரை, மக்களின் மனசை ஆண்ட பரம்பரை என்பதை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இரண்டாவது முக்கியமான விஷயம், எல்லாரும் சொல்றோம் நான் வீர பரம்பரை, மறவர் சமுதாயமோ அல்லது முக்குளத்தோர் சமுதாயம் என்றால் வீர பரம்பரை என்று மட்டுமே தான் சொல்கிறார்கள். ஆனால் நான் பல மேடைகளை சொல்லுவேன், இது வீர பரம்பரை மட்டுமல்லடா, ஈர பரம்பரை என்று சொல்வேன். நான் நம்முடைய சமூகம் சொல்லிக் கொடுங்கள், இது வீரத்தை தாண்டி ஈர பரம்பரை என்பதை நிச்சயமாக சொல்கிறேன். இன்னைக்கு அத்துணை பேரும் தமிழகத்தில் இருக்கிற அத்துணை ஜாதி, மதம், இனம், மொழி, அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் கடந்த அத்தனை பேருக்கும் இன்னைக்கு உணவை கொடுக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பாட்டன், நம்முடைய முப்பாட்டன் ஆண்டான், மன்னராக ஆண்டான், குறுநில மன்னர், ஜமீன்தார்கள், நிலக்கிழார்கள் ஆண்டார்கள். ஆனால் அது அல்ல எனக்கான பெருமை. அதையெல்லாம் தாண்டி அன்றைக்கிலிருந்து இன்று வரைக்கும் என் தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கு உணவு கொடுக்கிற மருது நிலத்துக்கு சொந்தக்காரன் என்னுடைய தேவர் சமுதாயம் என்பதை நான் பெருமிதத்தோடு பார்க்கிறேன். இந்த மண்ணை ஆண்ட பரம்பரையாடா நாங்கள், இந்த மண்ணை ஆண்ட பரம்பரையை சொல்றா. உங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குற, எஸ்,
நம்ம சமூகத்தின் நீங்க என்ன எடுத்து போய் பாருங்க, குறிஞ்சி முல்லை தாண்டி மருத நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று பார்த்தால் நம்முடைய சமூகம் அந்த மருத நிலத்துக்கு வயலும் வயல் சார்ந்த இடத்தில் வாழ்ந்த பரம்பரை நம்ம பரம்பரை. ஆகவே என்றைக்குமே நாங்கள் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறோம். அன்றும் சரி இன்றும் சரி மக்களின் மனங்களில் ஆளுகிறோம், இந்த மண்ணை ஆளுகிறோம் என்ற செய்தியை சொல்லி இறுதியாக ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன். கல்வி முக்கியம். எல்லாரும் பேசுறது, எல்லா மேடையிலும் எல்லாரும் பேசுறாங்க கல்வி கல்வி முக்கியம் என்று சொல்லி. உண்மையிலே நான் சொல்வேன், நான் கல்வி மட்டும் முக்கியம் அல்ல. கல்வி கற்றால் உயர்ந்து விடலாம், கல்வி கற்றால் பொருளாதாரம் பெறலாம். என்ன உயர்வு? கல்வி கற்றால் என்ன பதவி கிடைக்கலாம், அல்லது நீங்க சொல்ற மாதிரி ஒரு இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், போகலாம், பணம் சம்பாதிக்கலாம், தொழிலதிபர் ஆகலாம், மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டலாம், செல்வந்தராக மாறலாம். எஸ், ஆனால் கல்வி எப்படி ஒரு மனிதனை உயர்ந்த மனிதனாக மாற்றும்? நிச்சயமாக மாற்றாது. மனம் திறந்து உண்மை பகுகிறேன், ஒருபோதும் மாற்றாது. அப்படி என்றால் இன்னைக்கு இந்தியாவிலே தலை சிறந்த கல்வியில நம்பர் 1 மாநிலம் தமிழ் மாநிலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இன்னைக்கு தமிழ் மாநிலம் உயர்ந்திருக்கிறதா? பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறது என்பது அல்ல உயர்வு. நான் பார்க்கிற என் முன்னோர், என் பாட்டனுக்கு பாட்டன் நம்முடைய இனம் சொல்லி கொடுத்ததைத்தான் நான் சொல்கிறேன். நான் புதிதாக சொல்லவில்லை. முக்கியமாக என்னுடைய தமிழ் மண்ணிலே நம் தேவர் சமுதாயம் சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். கல்வி முக்கியம் அல்ல, கல்வி முக்கியம், அதை விட முக்கியம் பண்பு என்பதைத்தான் நம்முடைய முப்பாட்டன் சொல்லி கொடுத்திருக்கிறான் என்று சொல்கிறேன். என்னுடைய பசுமன் ஐயா காலத்திலிருந்து வள்ளல் பாண்டித்துரை துறைவர் காலத்திலிருந்து இன்னும் நீங்கள் போங்க, 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற சங்க இலக்கியங்களை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் சொன்னால் பண்புகள் தான் பேசப்பட்டிருக்கிறது. அந்த பண்புகளுக்கான அடிப்படை ஆதாரம் பேசப்பட்ட சமூகம் நம்முடைய முக்குலத்தோர் சமூகம் என்பதை நான் தாழ்மையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அன்பு உறவுகளே, என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்கிறேன், கல்வியை விட பண்பு முக்கியம். நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், கல்வியை தாண்டி பண்போடு வாழ கற்றுக் கொடுங்கள், பெரியவர்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள், அன்பு, நட்பு, பொறுமை, நிதானம், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தர்மம், தனி மனித ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்று தான் சொல்கிறேன். நான் ஒரு மனிதன் கல்வி மட்டுமே, கல்வி என்று சொன்னால் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன், டாக்டர் அர்ஜுன் நான் கல்வி கற்றவன், இந்த மருத்துவ அறிவு பெற்றவன், எஸ். ஆனால் நீங்கள் போய் கேட்டு பாருங்க, இந்த மருத்துவ அறிவன் மட்டும் என்னை வளர்க்கவில்லை. நான் மனம் திறந்து சொல்கிறேன், வெறும் டாக்டராக 100 டாக்டரோட ஒருத்தனாக நான் இருந்திருந்தேன் என்று சொன்னால் டாக்டர் அர்ஜுன் இங்கே அழைக்கப்பட்டிருக்க மாட்டான். என்னை அழைக்கிறது அனைத்து சமூகமும், நாடா சமுதாயமோ, நாயக்கர் சமுதாயமோ, அல்லது பட்டியலினம் சார்ந்த சமுதாயமோ, எந்த சமுதாயம் வேணாலும் எங்கள் பகுதியில் போய் கேட்டு பாருங்கள். என்னை அழைப்பது என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய டாக்டர் என்கிற தொழிலுக்கு அல்ல, அதை தாண்டி மனித நேயத்துடன் நடந்து கொள்கிற பக்குவமான பண்புல மனிதர் என்கிற பண்புக்காக மட்டும் நான் அழைக்கிறேன் என்பதை நான் பதிவோடு செய்வேன், பணியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன். பண்பை வளர்த்துக் கொள்ள கொடுங்கள். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிருக்கிறது, கல்வி நிறைய இருக்கிறது, ஆனால் பண்பு குறைஞ்சிருச்சு. அதனாடி சொல்கிறேன், என் அன்பு உறவுகளே, நம் குழந்தைகளுக்கு சக மனிதனை, சக உறவுகளை முதலில் கற்றுக் கொடுங்கள். இவர் அத்தை, இவர் தாத்தா, இவர் சித்தப்பா, இவர் பெரியப்பா, மாமா, தம்பி, தங்கை என்று உறவுகளை முதலில் கற்றுக் கொடுங்கள் சொல்றான். எனக்கு சொந்தக்காரர் வர்றாரு, சார் டாக்டர் சார்னு சொல்லியிருக்காங்க, தெரியல, ஏன்னா நம்மளாம் போய் கலந்துக்கிறதே இல்லை. நிறையா இந்த நிகழ்ச்சியில் வரும்பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தது. நிறைய குழந்தைகள் அழைக்கப்பட்டிருந்தார்கள், திறமையான குழந்தைகளாக வளர்த்திருக்கிறார்கள், வீரமான குழந்தைகளாக வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் பாவம், நிகழ்ச்சி முடியுங்களே குழந்தைகள்லாம் போயிடுச்சு. எவ்வளோ நேரம், 3 மணி நேரம் 4 மணி நேரம் எப்படி ஒரு குழந்தை காத்திருக்கும்? முடித்துக் கொள்கிறேன் என் அன்பு உறவுகளே. இருந்தாலும் ஒரு நல்ல மன நிறைவோடான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் என்ற திருப்தியோடு செல்கிறேன். அன்பு தம்பி முத்துக்குமார் என்னை வந்து பார்க்கிற பொழுது சொன்னார், அது சொன்னதை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க பொழுது பார்த்தேன். நான் அவர் ஒவ்வொரு விஷயத்தை நான் கூர்ந்து கவனிப்பேன். என்னுடைய இயல்பு பண்பு. அவர் போட்ட அத்துணை செய்திகளையும் நான் பார்த்து விட்டேன். அந்த தொலைக்காட்சியில் நான் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருந்த வியப்பாக இருந்தது. உண்மையிலேயே நேர்த்தியான ஒரு நிகழ்வு என்பதை நான் மனச்சாட்சியோடு நம்ம எல்லோரும் சார்பாக அந்த அன்பு தம்பிக்கு நான் மனதார பாராட்ட வேண்டிய நினைக்கிறேன். மிக நேர்த்தியானது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆர்கனைஸ்ட் ஒரு ப்ரோக்ராம், ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரோக்ராம். ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா நேரம், அது ஒன்று தான். பட் எவ்ரி ப்ரோக்ராம் ஹேஸ் பின் ஆர்கனைஸ்ட். என் அண்ணன், என்னோட சகோதரன் சங்கர் நாராயணன் சொல்கிற போது சொன்னா, மிக பக்காவாக அழகாக பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அவள் உட்கார வைக்கிறதுலேருந்து, வர வைக்கிறதுலேருந்து, மேடையில் கொண்டு போய் உட்கார வைக்கிறதுலேருந்து, தன்னுடைய செய்திகளை காட்டுறதுலேருந்து, அந்த அவங்களுடைய வரவு செலவு திட்டங்களை போடும்போது சொல்லிட்டே இருந்தேன். முதல்ல 1 லட்சத்தில் ஆரம்பிச்சது, 50,000 வந்துருச்சு, 5,000 வந்துருச்சு, 100 ரூபா வரைக்கும் வரும்போதுன்னு சொல்லிட்டு உண்மை, அது உண்மை உண்மை. ஸோ அந்த 100 ரூபா கொடுத்தவர்கள் கூட இந்த மன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற நேர்மை இருக்கிறத, அந்த நேர்மைக்காக இந்த அன்பு தம்பிகள் அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் விட முக்கியமானது என்னுடைய ஆடியன்ஸ், கலந்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் குடும்ப உறவுகளாக கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே குழந்தைகளோடு வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிட போகுது? எந்த பெனிஃபிட்டும் கிடையாது.
ஆனால் பெனிஃபிட் பார்க்காம இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இருக்குது. கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு IPL இன்னைக்கு சென்னை மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு, என்னையும் சேர்த்துட்டேன். எனக்கும் சென்னை மேட்ச் இழுத்துக்கிட்டு தான் இருக்குது, உண்மை சொல்கிறேன். அதையெல்லாம் தாண்டி பொறுமையாக 4 மணி நேரம் இங்கு அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, எதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களால் என்ன நல்ல செய்திகளை இன்னைக்கு சொல்லிவிடுவார்கள். இந்த செய்திகளை நாம் எடுத்து போய் நாம் தலைமுறைகளுக்கு இதை கடத்துவோமா என்கிற எண்ணத்தோடு இருக்கிறீர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் பொறுமைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி, பாராட்டு, வாழ்த்துக்களை கடமைப்பட்டிருக்கிறேன். இனிமேலும் பேசுவதற்கு எனக்கும் தெம்பில்லை, கேட்கிற உங்களுக்கும் இருக்குமா தெரியல. இனி என்னுடைய சகோதரன் என்னை விட என் குரலை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், × 5 times பேசுவார் சங்கர் நாராயணன். நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். பாவன் ஏன் சொன்னேன், நல்லா பேசுவார் என்ற செய்தியை சொல்லி மீண்டும் மீண்டும் இது மாதிரியான நல்ல நிகழ்ச்சிகளை இன்னும் பிரம்மாண்டமாக நீங்கள் தொடர வேண்டும் என்று வேண்டுகோளாக வைக்கிறேன். அழகான நிகழ்ச்சி, உண்மையை சொல்கிறேன். என் லைஃப்பில் நான் முதல்ல நிறைவான நிகழ்ச்சி பார்க்குறேன். ஏதாவது இது ஒரு குடும்ப விழா மாதிரி, வரன் தேடுகிற விழா, குழந்தைகளுடைய மகிழ்விக்கிற விழா, குழந்தைகளுடைய திறமைகளை வெளிக்காட்டுற விழா, பல பல பரிணாம விழாக்களாகத்தான் நான் இதை பார்க்குறேன். ஒன்று மட்டும் இல்லை, அவர் நேரமானது காரணம் இல்லை, வெறும் பேச்சு மட்டுமே வச்சுருந்தா 1-2 மணி நேரத்தில் முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அது மட்டுமே இல்லை, இங்கே நம்ம உறவாக சேரணும். ஆண், பெண், பெற்றோர்கள், குழந்தைகள் எல்லாரும் கலந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் பண்ணிக்கோங்க. சார், ரொம்ப அருமையான ஒரு நல்ல நிகழ்வு பண்ணியிருக்கீங்க தம்பி. இது மாதிரி நீங்கள் இன்னும் நிறையா நீங்கள் பண்ணணும். அது மாதிரி நிகழ்ச்சிகளை எங்களை கூப்பிட்டுட்டு எங்களை தயவுசெய்து முதல்ல பேச விடுங்க என்ற செய்தியை சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மனித வாழ்வியலின் மகத்துவம் போதித்த எங்கள் மருத்துவர் ஐயாவிற்கு நன்றி. முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் நீதி வலுவா மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியனின் வழித்தோன்றலாய், நீதிநெறி கொண்ட வித்தகராய், சட்டத்தின் சாரதியாய், இனத்தாருக்கும் இல்லாதாருக்கும் இயலாதாருக்கும் இன்னலெனில் எவர் தடுப்பினும் கேளாதவராய் துணை நிற்கும் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய ஐயா வாசி சங்கர நாராயணன் அவர்களை சிறப்புரை ஆற்றிட அழைக்கின்றோம். தேசியமும் தெய்வீகமும் என் 2 கண்கள் என்று சொன்ன பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய திருக்கரத்தை வணங்கி, முப்பெரும் விழாவாக சிவகாசி மண்ணில பசும்பொன் தேவரையா அவர்களுடைய அறக்கட்டளையுடைய நிகழ்வுகளை இன்றைக்கு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பெயர்களாக உச்சரிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. இந்த உறவுகளுடைய பெயர்களெல்லாம் சொன்னால் மணித்துளகளை இழந்து இந்த இரவை கடந்து விடும் என்பதாலே இந்த நிர்வாகத்திற்கு என் தலை சாய்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, விழாவினுடைய கதாநாயகனாக இருக்கிற என் அருமை தம்பி முத்துக்குமார் அவர்கள் இந்த விழாவினுடைய பக்குவம் அவனுடைய பாதையினுடைய நீண்ட நெடிய இடத்திற்கு அழைத்து செல்லும் என்று மருத்துவர் சொன்னதை போல நானும் சொல்லுகிறேன். இது ஒரு நாள் கடந்து தமிழகம் பூராம் இருக்கிற முக்குளத்தோரை இணைத்து நிற்கிற பேரிழாவாக இது நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை. என் இனத்தினுடைய அடையாளத்தை எவன் இழக்கிறானோ அவன் அந்த இனத்தையே இழந்து நிற்கிறான் என்பதுதான் இன்றைக்கு நாம் வேதனையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். அடையாளப்படுத்து, உன் இனத்தை அடையாளப்படுத்து. மறவன் எதையும் மறவேன் என்கிற கோட்பாடுகளுக்குள்ளே என் இனத்தை சொல்வதற்கு, என் சாதியை சொல்வதற்கு எவனுக்கு தயக்கம் இருக்கிறதோ அவன் இனத்திற்கு முதல் எதிரியாகவே நாம் கருதுகிறேன். நீ படி, உன் படிப்பு மீண்டும் இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படுகிற படிப்பாக உன்னை உள்ளடக்கிக் கொள். என்னால் சட்டத்துறையில் இருக்கும் என்றால் இந்த சட்டத்துறையில PCR ஆக்டில் பயன்படுத்தப்பட்ட என் இனத்தை அழித்த போதெல்லாம் பசும்பொன் வழக்கறிஞர் சங்கம் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம் இனத்திற்காக இலவசமாக மதுரை மண்டில 1300 வழக்கறிஞர்கள். அதற்கு பின்னால் தான் அன்றைக்கு ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் அனைத்தும் மதுரைக்கு வரணும். ராமநாதபுரத்திலிருந்து குமுளி வரைக்கும் இருக்கிற முக்குளத்தோர்கள் தன் வாழ்வாதாரத்தை இழந்து ஒரு சாதாரண காகிதத்தில் தன்னை சாதியை சொல்லி இழிவாக பேசினான் என்கிற வார்த்தைக்குள் இந்த சமுதாயத்தை ஒடுக்கிவிடும் என்று நினைத்தவர்களை ஆயுதம் தாங்கிய கருப்பங்கிகளாக அடுக்கடுக்காய் அந்த வழக்குகளை பிரித்தெடுத்து
அனைவரும் அந்த வழக்குகளை நடத்தியதற்கு பின்னால் இந்த அரசு என்ன முடிவெடுத்தது தெரியுமா? அந்தந்த மாவட்டத்துக்கு அந்த வழக்கை மாற்றி கொடுத்தாங்க. இல்லைனா நாம எல்லோரும் இங்கிருந்து மதுரை மாவட்டத்திற்கு அலைக்கழிப்புகளாக இந்த சமூகத்தை தொடர்ந்து சிதைத்தவர்களை கருப்பு சட்டைகள் ஒன்றிணைந்து இன்னைக்கு அந்த ஆக்டை போடுறதுக்கே பயப்படுறான். ஏன்னா அப்படி போடப்படுகிற வழக்கு வெற்றி அடைவதில்லை. போலி வழக்குகள் இந்த இனத்தின் மீது திணிக்கப்படுகிற மிக வன்கொடுமை. ஆக்சுவலா முக்குளத்தோர் இனம்தான் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. ஆனால் புகார் கொடுக்கவனுக்கு 25,000 அப்பயே கொடுத்துறான். ஆனால் நம்முடைய இளைஞர்கள் யாரும் பணிக்கு செல்ல முடியாது. இந்த இனத்தில் படித்தவன் அரசு வேலைக்கு செல்ல முடியாது. இந்த இனத்தில் இருக்கிறவன் தொழில் செய்ய முடியாது. இந்த அடக்குமுறைகளுக்கான சட்டங்களை நாம் ஒரு நாள் உடை தெரியக்கூடிய மிகப்பெரிய மாநாட்டை நாம் மதுரை மண்டில நடத்தியாக வேண்டும். ஒரு இனம் எப்போது விடுதலையாகிறது? அவன் அறிவு சார்ந்ததை விட அவன் இந்த சமூகத்தில் பாதுகாப்பாக இருக்கிறானா? நீங்க தொழில் செய்றீங்க. மாமா, எங்கள் அருமை மாமா தாய் மாமனார் அவர்கள் இதை விரித்து காண்பித்தார்கள். இவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? பயப்படாம இருக்கானா? நான் கேட்கிறேன். ஐயா சொன்னாரு கொலை கொள்ளைன்னு. அதெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கு நேர்மையாக சொல்லுங்கள், எந்த முக்குளத்தனாவது மஞ்சள் நோட்டீஸ் ஐபி கொடுத்துருக்கானா? இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்து பாருங்கள், மாற்று சமூகத்தர்கள் நாடார் இனத்திலிருந்து இந்த முதலியார் சமூகத்திலிருந்து செட்டியார் சமூகம் வரை ஆசாரி சமூகம் வரை இந்த சமூகத்தை ஏமாற்றி விட்டு ஐபி மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் நிற்கிறான். எந்த முக்குளத்தவராவது நீதிமன்றத்தினுடைய அறிக்கைகள் இருந்து ஒரு சிவனாண்டி தேவை, ஒரு மாயாண்டி தேவை, ஒரு சிதம்பர தேவை வாசிக்க முடியுமா? இவன் நேர்மையுடைய உழைப்பாளி. இவன் இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய அரணாக இருக்கக்கூடிய இந்த சமூகம் முக்குளத்தோர் சமூகம். நம்மளை ஈஸியா கடந்து போயிட முடியாது. இன்றைக்கு படித்த இளைஞர்களை கேட்கிறேன், நீ இந்த சமூகத்திற்கு உன் கல்வியால் பாதுகாப்பாக இருப்பதற்கு மீண்டும் நீ இந்த சமூகத்திற்கு வர வேண்டும். நான் டாக்டர் ஆயிட்டேன், நான் பெரிய ஐஏஎஸ் ஆயிட்டேன், நான் ஐபிஎஸ் ஆயிட்டேன், காவல்துறை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்திலிருந்து விலகி நின்றால் ஒருபோதும் உன்னை இந்த சமூகம் மன்னிக்காது. நீ மீண்டும் இந்த சமூகத்துக்கு அங்கீகரிப்பதற்கு, இந்த சமூகத்திற்கு தோள் கொடுப்பதற்கு நீ துணையாக இருக்கணும். மாமா சொன்ன மாதிரி இந்த வாரியத்தை பயன்படுத்தாத ஒரே இனம். ஏன்னா நீ எதுக்குள்ளே அடங்க மாட்ட, நீ எவன்ட்டி கையேந்த மாட்ட. ஆனால் உன்னிடம் இருப்பதை கொடுத்து விட்டு இழந்தவன் தேவரையா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரே வித்தியாசம். தேசியத்துடைய சொத்தை கொள்ளையடிப்பவன் அரசியல்வாதி, தன்னுடைய சொத்தை தேசத்திற்கு இழந்தவன் அவன் தேசியவாதி. அவன் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அவன் சாதி தலைவன் அல்ல, அவன் சாதித்த தலைவன். ஒரு பெண்மணிகள் எப்படி இருக்க வேண்டும் இந்த சமூகத்திற்கு? எவனாவது மரியாதை, ஒரு துண்டுக்கும் தோலுக்கும் மாலைக்கும் கழுத்து நிட்டுகிற அரசியல்வாதிகளுக்கும் மத்தியில் பர்மா நாட்டில் உச்சபட்சமான மரியாதை. பெண்கள் இரண்டு பக்கமும் அமர்ந்து தன் தயிர் மலைச்சிறிகளை அப்படியே பூமியில விரிச்சு தன்னுடைய முடியெல்லாம் அப்படி ரெண்டு பக்கம் அலங்காரமா அதுல உச்சபட்சமா ஏறி அந்த முடியில நடந்து போறத அந்த பர்மா நாட்டினுடைய மிகப்பெரிய மரியாதை. அதைத்தான் எல்லாரும் வாங்கிட்டு இருந்தான். ஆனால் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பர்மா மண்ணில இறங்கி அந்த மரியாதையை ஏற்றுக்கொள்ள அந்த அரசும் அந்த மக்களும் துடித்த போது அதை மறுத்த முதல் தெய்வீக தலைவன் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மறுத்ததோடு இல்ல, அதுல நடந்து போறதும் என்னுடைய தாயினுடைய கருவறையில் கால் வைத்து நடப்பதும் ஒண்ணுன்னு சொன்னதான் முத்துராமலிங்க தேவர். இப்படி எந்த இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாமோ அல்ல அன்னைக்கு இருந்தவனும் அதுல நடந்து போனவர்கள் தான் 1000. அன்றோடு அந்த மரியாதைகள் நிறுத்தப்பட்டது. அவங்க சொன்னாங்க இனிமே யாருக்கும் இந்த மாதிரி கொடுக்க கூடாதுன்னு. அது மாதிரி ஐயா அவர்கள் பெண்மையை நேசித்தவர், இந்த நாட்டில் சுபிச்சமாக வாழ்வதற்கு தேசியத்தினுடைய தொண்டாற்றியவர். இன்றைக்கு அவங்க சொன்னாங்களே 30,000 பேர் 40,000 பேர் படைக்க போனான்னு. அந்த நேதாஜி என்ன எழுதினார் தெரியுமா தன்னுடைய புத்தகத்தில்? நான் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்க வேண்டும் என்றால் தமிழனாக பிறக்க வேண்டும் சொன்னாரு. அவர் செட்டியாரை பார்த்து சொன்னாரா? நாடாரை பார்த்து சொன்னாரா? ஆசாரியை பார்த்து சொன்னாரா? ஐயரை பார்த்து சொன்னாரா? இல்லை, முக்குளத்தோர் இளைஞர்கள் படைகளாக இந்திய தேசிய விடுதலைகளுக்கு தன் உயிரை உதிரமாக கொடுத்தானே பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய
வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த இனத்தினுடைய அடையாளத்தை இழப்பதற்காக இல்லை. நான் மீண்டும் தமிழகத்தில் பிறக்க வேண்டும் என்றால் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னானே நேதாஜி. அந்த பரம்பரை வந்தவர்கள். நாம் எதற்கும் அச்சப்பட வேண்டியதில்லை. ஒன்று கூட தம்பி சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா? உறவுகளை கைவிட்டு கொண்டு இருக்கிறோம். உறவுகளை நேசியுங்கள். நம் இனத்தினுடைய உறவுகள், உன் வீட்டு உறவுகளை அணைச்சுக்கோ. அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கு நீதித்துறையில சொத்து பிரச்சனைகள்ல நம்மளுடைய வழக்கு வர்றதில்லை, குறையுது. ஒரு காலத்தில் வாசிக்கப்பட்ட வழக்குகளில் தேவர் தேவர்னு வரும். நாங்கள்லாம் கோர்ட்டுக்குள்ள இருக்கும்போது பதறுவோம். நம்மளை கொள்ளும் விருமாண்டி வகைரா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படியே வந்து நின்னவன். அவன் யாரும் கொல்லக்கூட்டத்துக்கோ இல்லை இதுக்கோ போனதில்லை, சாதிக்கு போனவன். அவன் போனதுனாலதான் நான் வக்கீலானே, என் தம்பி டாக்டர் ஆனாரு, எங்க மாமன் டாக்டர் ஆன, என் மாமன் பிள்ளைய டாக்டர் ஆச்சு. அன்னைக்கு முரட்டுக்காலையும் சமுத்திரமும் அருவாளை தூக்கிட்டு சாதி சங்க கேஸுக்கு போனதுனாலதான் நாங்கள்லாம் சந்தோஷமா இருக்க முடியாது. அவனை காப்பாற்றுவதற்கும் அவனுடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்கும் இன்றைக்கு நாங்கள் சட்டம் படித்தவனாகவும் என் அருமை தம்பி அவர்கள் மருத்துவனாகவும் இந்த சமூகத்திற்கு தொண்டாற்றுகிற உரிமைகளை இந்த சமூகம் நமக்கு வழங்க மிகப்பெரிய அங்கீகாரம் கல்வி. கல்வியை தேடு, அதனால் வருகிற அனைத்தையும் இந்த மண்ணிற்கும் இந்த மண்ணை சார்ந்த மக்களுக்கும் அதை திருப்பிக் கொடு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களுக்கும் தலைமை முன்னிலை வகித்த சமுதாய பெரியவர்களுக்கும் சிறப்பு செய்யும் நேரம். நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருந்த ஐயா ராசா அருள்மொழி ஐயா அவர்களுக்கு பசும்பொன் சித்தர் அறக்கட்டளையுடைய தலைவர் அவர்கள் நினைவு பரிசினையும் சால்வையும் வழங்கி சிறப்பிப்பார்கள். மக்கள் அனைவரும் பலத்த கரவொலி எழுப்பி தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டுகிறோம். அடுத்ததாக இந்த நினைவு பரிசினையும் மற்றும் பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை உறவுகளுடைய பரிசு பையினையும் பெற்றிட வேண்டுகிறோம். அடுத்ததாக மதிப்பிற்குரிய நமது போற்றுதலுக்கும் பெரும் மதிப்பிற்குரிய மருத்துவர் ப. அர்ஜுனன் ஐயா அவர்களை சிறப்பித்திட அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி கௌரவப்படுத்த இருக்கிறார் முத்துமாரி குழுமத்தின் முன்னோடி ஐயா கணேசன் அவர்கள். அடுத்ததாக பசும்பொன் சித்தர் அறக்கட்டளையின் அழைப்பிதழை நேரில் கூட பெற்றிடாமல் ஒரு அலைபேசி அழைப்பில் அழைத்த அந்த அழைப்பை மதித்து வருகை தந்து முக்குளத்தோர் சமுதாயம் கல்வியில் பொருளாதாரத்தில் மேம்பட்டாலும் தன் இனத்தின் அடையாளத்தை ஒருபோதும் மறைத்தோ ஒளித்தோ வாழ்ந்தால் அது நாம் பிறந்திட்ட இனத்திற்கு நாம் செய்யும் துரோகம் என்பதை ஓங்கி உரத்து சொன்ன வ. சி. சங்கரன நாராயணன் அவர்களுக்கு நினைவு பரிசினையும் சால்வையும் அணிவித்து கௌரவப்படுத்திட மதிப்பிற்குரிய ஐயா ஓம் சக்தி சேகர் பாண்டி ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம்.
அடுத்ததாக தேவரின் வரலாற்று பொக்கிஷமாய் திகழும் பெருமதிப்பிற்குரிய VS நவமணி ஐயா அவர்களுக்கு பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை சார்பாக நினைவு பரிசினையும் பொன்னாடையும் வழங்கி கௌரவப்படுத்த மதிப்பிற்குரிய ஸ்ரீ விநாயகா பிளாஸ்டிக் உரிமையாளர் ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக தமிழ் செம்மல் விருது பெற்று தரணி போற்றும் தமிழ் பெருமை பாடும் மதிப்பிற்குரிய ஐயா காளியப்பன் ஐயா அவர்களுக்கு நமது பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை சார்பாக பொன்னாடை போர்த்தி அறக்கட்டளையின் பரிசு பையினை வழங்கிட மதிப்பிற்குரிய அருமை தம்பி உசுலைச்சை தங்கராம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். குடும்ப உறவுகள் பரத்த கரவொலி எழுப்பி தமிழக அரசின் விருது பெற்ற நமது முக்குளத்தின் மூத்தவராம் காளியப்பன் அவர்களுக்கு நமது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்திடுவோம். நன்றி நன்றி. அடுத்ததாக பசும்பொன் சித்தர் அறக்கட்டளையின் சதாப்த பயணத்தில் மைல்கல்லாக மணிமகுடமாக வீற்றிருக்க வேண்டிய கல்வி நிறுவனங்கள் கல்வி மையங்களை பற்றி பெருமதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் அர்ஜுனன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். சென்ற ஆண்டு நடைபெற்ற இதே குடும்ப திருவிழாவில் விழா ஏற்பாட்டில் காலதாமதத்தின் காரணமாகவும் சில ஆகச்சிறந்த சாதனைகளை செய்த பெரியோர்களை கௌரவப்படுத்திய தவறிவிட்டோம். அதற்காக அந்த பெரியவர்களிடத்தில் தற்சமயம் மன்றாடி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். எதற்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை கொரோனா காலத்தில் 2020 கொரோனா பீரியடில் எல்லா ஆசிரியர்களும் வீட்டில் இருக்கும்போது நம்ம சமுதாய குழந்தைகளுக்காக ஒரு பயிற்சி மையத்தை நடத்தணும், பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை விரும்புது அப்படின்னு சொல்கிற நேரத்தில் ₹1 கூட எங்களுக்கு இனாமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 37 குழந்தைகள் வந்து பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை TNPC இலவச பயிற்சி மையம் என்று தொடங்கி அதில் வந்து பயிற்சி அளித்தார்கள். தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய ஆஃபார், அகமுடியார், காஃபார், கல்லர், மாஃபார், மறவர், அகம் என்னும் பேரமைப்பு அரசு ஊழியர்களின் கூட்டமைப்பின் சார்பாக எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுக்கு பெரும் ஒத்துழைப்பு வழங்கி அந்த பயிற்சி மையத்தை நடத்திட பெரும் உதவி செய்த அகம் அரசு பணியாளர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த தருணத்தில் இந்த ஆண்டு மறவாமல் எங்களுடைய நன்றியை அவர்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். அந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். தயவு கூர்ந்து மேடைக்கு வரவே வேண்டும். பேர் மதிப்பிற்குரிய ஐயா பொன்னுச்சாமி ஐயா ரிசர்வரில் இருந்து சைக்கிளே வந்து கொஸ்டின் பேப்பரை வந்து கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கும் கண்ணுக்குள்ளே இருக்கு. தனபால் ஐயா, முருகன் சார்,
அகம் அரசு பணியாளர்களுக்கு பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை சார்பாக பசும்பொன் சித்தர் அறக்கட்டளையின் பரிசு பையினையும் சால்வையினையும் அணிவித்திட மதிப்பிற்குரிய ஐயா சீமைச்சாமி தேவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அகம் அரசு பணியாளர் நலச்சங்கத்தில் இன்னொரு ஆசிரியரையும் விடுபட்டு விட்டோம், மன்னிக்கவும். நல்லாசிரியர் விருது பெற்றவர் சமுதாய சாதகத்தில் முன்னோடியாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தாயில்பட்டியைச் சேர்ந்த கார்த்திகேயன் ஐயா அவர்களையும் இந்த தருணத்தில் பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை அவர் செய்த உதவியை பெரும் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவர்களை மேடைக்கு அழைத்து கௌரவப்படுத்த விரும்புகிறோம். அடுத்ததாக நமது உயிர் காக்கும் உன்னத சேவையான ஆம்புலன்ஸ் சேவைக்கு முன்னோடியாக இருந்து தங்களுடைய குருதிகளை தானமாக வழங்கி பல உயிர்களை காத்திட்ட மதுரை பசும்பொன் இரத்த தான பாசறையுடைய தலைவர் மு கண்ணன் அவர்களை பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை சார்பாக மேடைக்கு அழைத்து அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்க விரும்புகிறோம். அன்னார் அவர்கள் மேடைக்கு வருமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பொன்னாடை நினைவு பரிசினை வழங்கிட பேரன்பும் பெருமதிப்பிற்குரிய ஐயா ராசா அருள்மொழி ஐயா அவர்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு முறை கூட நேரில் பார்த்ததில்லை, ஒரே ஒரு முறையில் முகநூலில் பார்த்துவிட்டு அலைபேசி வாயிலாக அழைத்து ஆம்புலன்ஸ் சேவைக்காக ஆந்திரா பிரதேசத்தில் இருக்கும் பொழுதும் கூட உங்களுடைய இந்த அரும்பணிக்கு என்னுடைய சிறு பங்களிப்பு என்று வழங்கி இன்றைக்கும் எங்களுக்கு சமுதாயத்தின் மீது பெரும் பற்று ஏற்பட காரணமாக இருக்கும் மரியாதைக்குரிய பால நவமணி அம்மா அவர்களை மேடைக்கழித்து அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த நினைவு பரிசினை வழங்கிட பேரன்பும் பெரும் மதிப்பிற்குரிய எங்கள் அம்மா பாகிரதி அம்மா அவர்களை அன்புடன் மேலைக்கு அழைக்கிறோம்.
அடுத்ததாக எங்களது அழைப்பின் பேரில் இந்த தொகுப்புரை வழங்கிட எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த அம்மா பாகிரதி அவர்களுக்கு பசுமன் சித்தர் அறக்கட்டளை சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செலுத்திட பாலவ நவமணி அம்மாவை அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு தொகுப்புரை வழங்கி உதவிய நமது குடும்ப அன்னிமார்களை மேடைக்கு அழைத்து சிறப்பு செய்யும் நேரம். முதலாவதாக சட்டப்புலி அன்னியார் உமா மகேஸ்வரி அவர்களை மேடைக்கு அழைத்து அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கிட நமது பசுமன் சித்தர் அறக்கட்டளையின் பொறுப்பான பொருளாளர் PV சுரேந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அடுத்ததாக திருமதி கற்பகமணி ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கிட மதிப்பிற்குரிய பாகிரதி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக பசுமன் சித்தர் அறக்கட்டளையின் அழைப்பை ஏற்று சங்கரங்கோவிலிருந்து இருமன்குளத்திலிருந்து வருகை தந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சின்னமருது அவர்களை பசுமன் சித்தர் அறக்கட்டளை சார்பாக வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்கிட எங்களது பசுமன் சித்தர் அறக்கட்டளையுடைய மூத்தவர் மரியாதைக்குரிய சீமைச்சாமி ஐயா அவர்களை அழைக்கிறோம்.
அடுத்ததாக மரியாதைக்குரிய அன்பு அப்பா ஓம் சக்தி சேகர் அவர்களுக்கு பொன்னாடை போத்திட விஎஸ் நவமணி ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து அடுத்ததாக தேவர் மீடியா மதிப்பிற்குரிய மகேஸ்வரன் ஆலடிப்பட்டி மகேஸ்வரன் அண்ணன் உலகமெங்கும் உள்ள முக்குளத்து சொந்தங்களுக்கு தேவரின செய்திகளை உடனுக்குடன் வழங்கிடும் தேவர் மீடியா அன்பு சகோதரர் ஆலடிப்பட்டி மகேஸ்வரன் அவர்களுக்கு பசும்பொன் சித்தர் அறக்கட்டளை சார்பாக அவருக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்கிட எங்களது பசும்பொன் சித்தர் அறக்கட்டளையின் தலைவரும் தேவராலயத்தின் உரிமையாளருமான ஜே வைரமுத்துக்குமார் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக பசும்பொன் சித்தர் அறக்கட்டளையுடைய இந்த முப்பெரும் விழாவிற்கு பெருமளவு நல்ல ஆலோசனைகளையும் திட்டமிடுதலையும் வழங்கி சிறப்பித்த நமது பசும்பொன் சித்தர் அறக்கட்டளையின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய பெரியசாமி அவர்களுக்கு சால்வை நினைத்து நினைவு பரிசினை வழங்கிட விஎஸ் நவமணி ஐயாவை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். உறவுகள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த வருஷம் கொடுத்த சந்தாவிற்காக நமது பசும்பொன் சித்தர் அறக்கட்டளையுடைய உறவுகள் தங்களுடைய தொழில் நிறுவனம் சார்பாக வழங்கியிருக்கக்கூடிய பரிசு பைகளை கண்டிப்பான முறையில் பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நாட்டுப்பண்